ஒரே ஒரு வளத்தை மட்டும் வைத்திருக்கிற கியூபா, ஒரு சின்ன நாடு, கரும்பு மட்டும்தான், உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று எல்லோரும் பாராட்டுகிறார். அந்த சின்ன நாடு கல்வியை தன்னகத்தை வைத்திருக்கிறது, போக்குவரத்தை அதுவே நடத்துகிறது, மருத்துவத்தை அதுவே வைத்திருக்கிறது, மின் உற்பத்தி விநியோகத்தை எல்லாம் அதுவே வைத்திருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய நாடு 130-140 கோடி மக்கள் தொகையை தொடுகிறது. சீனாவோடு அதில் மட்டும்தான் இந்தியா போட்டி போடுகிறது. ஆனால் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கிற ஒரு பொருளாதார கொள்கையை இது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன்ங்கிற இந்த கொள்கை WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் கையெழுத்து போட்டதில், உலக வர்த்தக சபையில், வர்த்தக குழுமத்தில், வர்த்தக மையத்தில் இது போட்டதுனால என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, கல்வி நமக்கு சேவை ஆனால் அவனுக்கு தொழில், மருத்துவம் நமக்கு சேவை ஆனால் அவருக்கு தொழில், குடிநீர் விநியோகம் நமக்கு சேவை அவனுக்கு தொழில், மின் உற்பத்தி விநியோகம் நமக்கு சேவை அவனுக்கு தொழில், சாலை போடுதல் பராமரித்தல் அவனுக்கு தொழில், போக்குவரத்து நடத்துதல் அவனுக்கு தொழில். இப்போது அவனோட கொள்கையை வகுக்கிறான், தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை, இதெல்லாம் தொழில், அதை தனியார் முதலாளிகளுக்கு நீ கொடுக்க வேண்டும், அதை விற்பனை பொருளாக மாற்ற வேண்டும். தனியார் முதலாளிகளிடம் தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவர்களிடத்திலே கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். அதனால்தான் இவர்களை சொல்லுகிறோம் கமிஷன் பாய்ஸ், த புரோக்கர்ஸ், தரகர் என்று நாம் சொல்வதற்கு காரணம் அதனால்தான். இப்போதும் உங்கள் மகன் சொல்லுவேன், இது தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் அல்ல, தரகரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தான். ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டின் தலைவன் நாட்டு மக்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சேவை செய்ய முடியும். ஒரு அடிப்படை சிந்தனை தான் என் அன்பு தம்பி தங்கைகளே, இறைமை சொந்தங்களே. கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை, அதையும் போராடி பெறாமல் நாம் இருப்பது அறிவிழந்த மடமை. மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்தேன் அரசு சொல்லுது. என்னை கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு வைத்தது யார்? கல்வி கொடுப்பது உன் கடன். அது எப்படி என் கடனா வந்துச்சு, எனக்கு எப்படி கடனா வந்துச்சு? அது என்ன சொல்லுது? நாம் வரும்போது சரியாக சமமாக தரமாக அனைவருக்கும் கல்வியை இலவசமாக கொடுப்போம் என்றால், இப்போது எப்படி இருக்கு? இப்போ இலவசம் தானே இருக்கு. சரியாக தரமாக சமமாக மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம் என்றால் இப்பவும் அப்படித்தானே இருக்கு. இருக்கு. மருத்துவமா இருக்கா, கல்வியா இருக்கா? இதுல எந்த அமைச்சர் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறான், எந்த சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்கள் அவர்கள் பிள்ளைகள் பேரம்பேத்திகள்? இல்லை. எந்த அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்? இல்லை. ஏன்? தரமாக இல்லை, தரமாக இல்லை. தனியார் முதலாளிகள் தான் கல்வியை தரமாக கொடுப்பார்கள். ஏன் அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தவில்லை? உயர்த்த மாட்டார்கள். ஏன்? தனியார் கல்லூரி பள்ளி வைத்திருப்பவர்களே அரசை நடத்துபவர்கள் தான் தனித்தனியாக. இதில் எந்த அமைச்சருக்கு மருத்துவக் கல்லூரி இல்லை, பொறியியல் கல்லூரி இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஐயா ஸ்டாலின் பொண்ணு கூட ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கா, அதுல இந்தி 2வது மொழியா இருக்கு. எல்லாரும் அரசியல் பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினால் இந்த கல்லூரிகளுக்கு வேலை இல்லாமல் போகும். அதனால் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்கள். விற்பனை பண்டம், அறிவு, வியாபார பொருள். உயிர்காக்கும் மருத்துவம் ஏன் அரசு மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தக்கூடாது? கூடாது. ஏன்? மருத்துவமனைகளை இவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனைகள் எல்லாம் இவர்கள் தான். காவிரி, அப்பலோ, MG ராமச்சந்திரா, இந்த மருத்துவமனைகளில் தான் இவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் போய் மருத்துவம் பார்ப்பார்கள். அரசு மருத்துவமனைக்கு செல்ல மாட்டார்கள். ஓமந்தூரார், நம்முடைய தாத்தா ஓமந்தூரார் பேரில் அமைந்திருக்கிற அரசு மருத்துவமனையில் தம்பி செந்தில் பாலாஜி அவர்களை சேர்த்தார்கள். ஆனால் என்ன ஆனது? அடுத்த வாரத்திலே 2-3 நாள் திருப்பி கொண்டு காவிரியில் சேர்த்தார்கள். ஏன்? தரமாக இல்லை.
நடத்துவது யார்? அரசுதான். அரசு நடத்துகிற மருத்துவமனை, கல்லூரி, பள்ளி, போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட், பஸ், தனியார் பஸ்லையும் வைப்பார், அரசு பஸ்லையும் வைப்பார். இவர்கள் என்ன நமக்கு பொது புத்தியில் கட்டமைக்க நினைக்கிறார்கள் என்றால், அரசை விட எல்லாவற்றையும் தனி முதலாளிதான் சிறப்பா செய்வான். சாலை போடுதல், பராமரித்தலா, மின் உற்பத்தி விநியோகமா, போக்குவரத்து நடத்தலா, எதா இருந்தாலும், துறைமுகம் கட்டுதலா, அது அதானி தான். பெட்ரோல் டீசல் விநியோகமா, அது அம்பானி தான். மின் உற்பத்தி விநியோகமா, அது அதானி தான். அப்ப அரசின் வேலை என்ன? அரசின் வேலை என்ன? வேலை என்ன? மக்களிடத்திலே வரி வசூலிக்கிற வட்டி கடைக்காரன்னா அரசு? அரசு எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்த நமது அரசு சாராயத்தை மட்டும் தன்னகத்தை வைத்து விற்குதென்றால் இது அரசா தரிசா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கையில் சிந்திக்கணும். சாராயத்தை விற்று வருகிற காசில் ஆட்சி நடத்துகிறேன் என்றால் அது சாத்தானின் செயல் இல்லையா? ஒரு கொடுங்கோலனுடைய செயல் இல்லையா? ஒரு நல்ல ஆட்சியாளனின் செயலா? யோசிச்சு பாருங்கள். கெட்டவன் செயல், தீயவன் செயல், தெய்வத்தின் செயல் பட்டியலிடுங்கள், சாத்தானின் செயல் பட்டியலிடுங்கள். சாத்தானின் செயலை பட்டியலிட்டுக் கொண்டே வாருங்கள். அது எல்லாவற்றையும் இந்த அரசு, இந்த ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். கொலை, கொள்ளை, கணக்கிலடங்கா வட்டி, மது, ஊழல், லஞ்சம் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். வரி எல்லாவற்றையும் செய்கிறார்கள். நாட்டு குடிகளின் மீது சுமக்க முடியாத அளவுக்கு வரி சுமையை சுமத்துகிறார்கள். எல்லாவற்றுக்கும் வரி. அரிசி, அத்தியாவசிய பொருள், அரிசி, பருப்பு, பால், முட்டை, நெய், எண்ணெய் எல்லாவற்றுக்கும் வரி. தமிழ்நாடு அரசு சகிக்க முடியாத, தாங்க முடியாத சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, எல்லாவற்றுக்கும் வரி. இந்த வரி என்னவாகுது? நாட்டின் வருவாயை பெருக்குது. வரியை தவிர, குடிகளின் வரியை தவிர நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கு ஏதாவது ஒன்று இருக்குதா? ஏன் நீ விண்ணூர்தி நடத்தல? ஏன் விண்ணூர்தி போக்குவரத்தை நீ நடத்தல? நடத்தினால் படித்த இளைஞர்கள் வேலை செய்வார்கள். பயணிகள் கட்டுற கட்டணம் அரசுக்கு வருவாயாக வரும். ஏன் நடத்தல? இவ்வளவு பெரிய நாட்டிற்கு ஒரு பிளைட் கிடையாது, ஒரு விண்ணூர்தி கிடையாது. சின்ன சின்ன நாடுகள் எல்லாம், இலங்கையோட ஸ்ரீலங்கா ஏர்வேஸ் வச்சிருக்கு. இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்று இருந்தது, டாட்டாட்ட இருந்து வாங்கினது, திருப்பி டாட்டாட்டே வித்துட்டு. சொந்தமா ஒரு பிளைட் கூட இல்லாத நாடு 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்ட துடிப்பது எவ்வளவு பெரிய கேவலம் என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கையில் தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். 22 ஏரிகள் அதுக்குள்ள இருக்கு, 5000 ஏக்கருக்குள்ள. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது பெருமக்களே. ஏர்போர்ட்டி உழ வேண்டும். விண்ணூர்தியில் பறந்தாலும் பசிக்கும். பசிக்க உணவு நிலத்தில் இருந்தாலும் வரணும். இது தெரியாத மூடர்களிடம் அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ பறக்க ஒரு வண்டி, சென்னை விண்ணூர்தி நிலையத்துக்கு போ, ஒரே ஒரு விமானம் தான், விண்ணூர்தி தான், இண்டிகோ. அவன் சொல்றதான் விலை, அவன் எடுக்கிற நேரம் தான் பறக்கிற நேரம், அவன் இறங்குற நேரம் தான் இறங்குற நேரம். ஒரே ஒரு விண்ணூர்தி தான். வளர்ச்சி பற்றி பேசுகிறார்கள். ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு விரைவிந்து போய் அங்கே சந்திக்க வேண்டியதை சந்தித்து அடுத்த இடத்துக்கு செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்வது, இதெல்லாம் தான் வளர்ச்சி. செய்ய முடியாது. கோவைக்கு போ அல்ல மதுரைக்கு போ, இவர்கள் எப்போ சொல்றாரோ அப்பதான் முடியும். போய் திரும்ப முடியாது, அடுத்த நாள் காலையில் தான் வர முடியும். எப்படி நேரத்தை வீணடிக்கிறார்கள். நேரத்தின் அருமை தெரியாதவனுக்கு வாழ்க்கையின் அருமை புரியாது. இவ்வளவு பெரிய நாடு கைவிட்டது, தனியாருக்கு தாரை வாத்து கொடுத்துட்டது. போக்குவரத்து, தொடர் வண்டி, அதையும் தனியார் கொடுத்துட்டது. ஆயில் காப்பீட்டு கழகம், வாழ்நாள் காப்பீட்டு கழகம், இன்சூரன்ஸ், லைஃப், எல்ஐசி 60 விழுக்காடு தனியார் முதலாளிகள் கொடுத்தாச்சு. நாட்டின் பாதுகாப்பு 100 விழுக்காடு அந்நிய முதலீடு. என்ன இருக்கு உனக்கென்று இந்த நாட்டின் குடிமகனாக? எனக்கு இது இருக்கு. என்ன இருக்கு? சாதி இருக்கு, மதம் இருக்கு, மோதிக்கொண்டு செத்தாயானால் புதைக்க சுடுகாடு இருக்கு. அதுவும் சில சாதிக்கு இல்லை. இதை தவிர ஏதாவது எனக்கு இருக்கு, என் நாடு வைத்திருக்கிறது என்று எழுந்து நின்று ஒரு மகன் சொல், நான் இறங்கி வீட்டுக்கு போறேன். ஒருத்தன் சொல்லு, என்ன வைத்திருக்கிறது? எதற்காக இந்த தேர்தல்? 1 லட்சம் கோடி செலவு. இது நேர்மையா தேர்தல்? அது தேர்தலா?
நீ வீரமகன், நேர்மையான தலைவன். 40 தொகுதி புதுச்சேரி உள்ளிட்ட எங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துகிற நீங்கள் இதே 40 தொகுதி இருக்க பீகாரில் ஏன் 7 கட்டமாக நடத்துகிறீர்கள்? உங்கள் நேர்மை. 42 தொகுதி இருக்கிற மேற்கு வங்கத்தில் எதற்கு 7 கட்டமாக நடத்துகிறீர்கள்? 14 தொகுதி இருக்கிற அசாமில் எதற்கு 3 கட்டமாக நடத்துகிறீர்கள்? எங்களுக்கு ஏன் ஒரே கட்டமாக நடத்துகிறீர்கள்? அதுவும் முதலில் நடத்துகிறீர்கள். எதற்காக? எங்கே இருக்குது ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை? எங்கே இருக்கிறது? எப்படி? வாக்கு எந்திரம், அது விவிபேட எண்ணுங்க, அல்லது வாக்கு எந்திரத்தை விட்டு வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்க. உலக நாடுகள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறைக்கு வந்து விட்டது என்று சொன்னால், மாண்புமிக்க நீதியரசர் சொல்றார் அது எண்ணி முடிக்க 12 நாள் ஆகும் அப்படின்னு. மனித ஆற்றலை குறைக்கத்தான் எந்திரத்தை கொண்டாந்தாங்களாம். 28 கோடி மக்களை பசியோடு படுக்க வைக்கிற நாடு சொல்லுது மனித ஆற்றலை குறைதான், அவனை சிரமப்படுத்தாம இருக்கிறதுக்கு. ஏண்டா தாளை வச்சு இப்படி குத்தி இப்படி மடிச்சு போடுறதுல மனித ஆற்றல் வீணாயிருதா, செலவாயிருதா? எப்படி? 12 நாட்கள் ஆகும் என்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் 7 கட்டமாக தேர்தலை நடத்த எடுத்துக்கிற நீங்கள் 12 நாட்கள் என்ன 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 ஒரே நாள் எண்ண முடியாத? இந்த வாக்காகத்தில் அங்க ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் முகவரா போடுகிறீர்கள். அவர்கள் தான் கையில் மை வைத்து கொடுக்கிறார்கள், சீட்டை போட்டு வர்றோம். தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்கள அந்த பூத்துல அதிகபட்சம் 300, 400, 500, 1000 வாக்கு தான் இருக்கும். என்ன சொன்னா 5 நிமிஷத்துல ஒரு அரை மணி நேரத்தில் எண்ணி இந்த வாக்ககத்தில் இவ்வளவு வாக்கு இந்த கட்சிக்கு விழுந்திருக்குது, இந்த கட்சிக்கு விழுந்திருக்குன்னு சொல்லிட போறான். இது என்றதுக்கு எதுக்கு என்ன சிரமம்? என்றதுக்கு என்ன சிரமம்? தேர்தல் 20 நாளில் என்பதற்கு 44 நாட்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள். 12 நாட்கள் எடுத்து என்னால் என்ன குறைந்துவிடும்? சந்தேகம் வருது, அதுக்குள்ள தவறு நடக்குது, தெரியுது, அது எல்லாருக்கும் தெரியுது. எந்த நாடு உலகத்தில் இந்த வாக்கெந்திரத்தை வச்சிருக்கு? நைஜீரியா, இந்தியாவை தவிர. பங்களாதேஷ் வச்சிருந்தது, கடைசியா அதுவும் கைவிட்டுட்டது. என்ன முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்னு சொன்ன பரமாத்மாவுக்கு ஒரே நாள்ல ஓட்ட என்ன முடியாதா? என்ன முடியாதா? ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்னு சொன்ன பிதாமகன் என் நாட்டில் ஒரே நாள்ல சாராயம் இல்லை மூடு என்று சொல்ல முடியாதா? சொல்ல முடியாதா? எப்படிப்பட்ட மேதைகள் பாருங்க. கிளீன் இந்தியா கொண்டு வந்தார்கள். யாராவது இப்ப இறங்கி கூட்டுவதை பார்த்திருக்கீங்களா? அந்த ஒரு 6 மாசம் குப்பையை இவங்களே குடையில கொண்டு வந்து கொட்டிட்டு ரெடி கமான் கூட்டிட்டு இருந்தாங்க. போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தா யோக்கியங்களுக்கு நீ மறுபடியும் கிளீன் இந்தியா. தூய இந்தியானா என்ன? ஏழ்மை வறுமை இல்லாத நாடு, பசி பஞ்சமில்லாத நாடு, ஊழல் லஞ்சம் ஒளிந்த நாடு, சாதிய இழிவு தீண்டாமை இல்லாத நாடு. பாரு வலையொலியில் தாகத்தில் நிற்பவனுக்கு 3 பேர் சுத்தி நின்றுகிட்டு அடிச்சு செருப்பு இருக்குல்ல, செருப்பு இப்படி வச்சு செருப்புல தண்ணியை ஊத்தி அதை குடிக்க வைக்கிற நாடு. இது இருந்தா என்ன, செத்தா நாடு. இதுக்கு ஒரு தேர்தல், ஒரு வெக்கம் மயிரலாம். தேர்தல் தாழ்த்தப்பட்ட பிள்ளைகள் தண்ணியை கிணத்துல எடுத்து குடிச்சிட்டான்னு கட்டி வச்சு அடிக்கிறானடா, கட்டி வச்சு அடிக்கிறானே. உன் நாட்டில், இந்த நாட்டில் வாழ்றதுக்கு வெக்கப்படுறா. ஒரு சிங்கத்துக்கு பேர் அக்பர்ரா, பெண் சிங்கத்துக்கு பேர் சீதா. விலங்கியல் காப்பகத்தில் 2 சிங்கத்தையும் சேர விட மாட்டான்டா. இந்த அயோக்கிய பயில்கிட்ட நாட்டை கொடுக்க போறியாடா? டேய், பைத்தியக்கார பயில்களுக்கு பிறந்த பைத்தியக்கார பயில்களே, சிங்கத்துக்கு தெரியாதுடா அது சிங்கம்னு. எருமைக்கு தெரியாது எருமையே, அது எருமைன்னு நீ தான் பேர் வச்சிருக்க. பன்னிக்கு தெரியாது பன்னியே, அது பன்னின்னு. நாய்க்கு தெரியாது நாயே, அது நாயின்னு நீ தான் நாயின்னு பேர் வச்சிருக்க. ஐ ஆம் சிங்கம், ஐ ஆம் லைன் அது சொல்லிச்சாடா பைத்தியக்கார பயில்களா? அக்பர்னு பேராமுங்க, சீதான்னு பேராமுங்க, சேர்ந்துடக்கூடாதாமுங்க, மத கலப்பான். டே, இவங்களுக்கு எப்படா நீ ஓட்ட போட்டு உறங்குவ? இதுக்கு வழக்குடா, நீதிமன்றத்தில் வழக்கு, அதுக்கு ஒரு தீர்ப்பு. என்ன பத்தா அம்மா அம்மா இது என்ன என்ன பண்ண சொல்ற? அந்த சிங்கம் என்னடா நினைக்கிட்டே, என்னோட லவ்வரா, மை டார்லிங், எதுக்குடா நீ என்னை எடா பாய்த்திக்கிற டே, என்னடா என்னை சேர விட மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருடா. உலகம் என்னடா நம்மளை பார்க்குங்க. டே, என்னடா இப்படி
இப்படிப்பட்ட பைத்தியக்கார பயில்கிட்ட அவன் சொல்றான்லடா, வின்சென்ட் சர்ச்சில் உலகத்தில் எவனுக்கு வேணாலும் சுதந்திரம் கொடுறா, இந்தியாவுக்கு கொடுத்துறான்றான். சொல்லியிருக்கான்ப்பா. உண்மையில் என்ன சொல்றான்னா, அதுவும் பிராமணர்கள்ட்ட கொடுத்துறாத. ஏன்? நீ இதுவரை கட்டி வைத்த நீதி நிர்வாக அமைப்பு, இந்த எல்லா கட்டமைப்பையும் தகர்த்துட்டு கற்காலத்துக்கு அந்த நாட்டு மக்களை கொண்டு போய் விடுவார்கள். கொண்டு வந்துட்டானா இல்லையா? ஜெய் ஸ்ரீராம். கோயில் கட்டுறது, குடிசை, அதை இடிச்சு விட்டுறது. ட்ரம்ப் வரும்போது குஜராத்தில் குடிசையில் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சாலை ஓரங்கள் குடிசையில் 7 அடிக்கு செவரு கட்டி மறைச்ச பிறகு அப்பதான் மக்கள்டா அவங்க. ஒரே ஒருத்தன் தான்டா சொன்னேன், அட பைத்தியக்கார பயல்களா, அந்த செங்கலை வச்சு அந்த குடிசையில் இருக்கணும் வீடை கட்டி கொடுங்கடா, டே முட்டா பயல்களா. ஏன்டா இவ கட்டமைக்கிற வளர்ச்சியில நீங்க வர்றா, வாயில தேன் ஊத்துனா சாப்பிட்டு போடுவேன், காதல ஊத்துவேன் 2 கோடி பேருக்கு வேலை, 15 லட்சம் வங்கியில ஜிஎஸ்டின்னு போட்டு அப்பத்தா சுருக்கு பயில வந்து உருவிட்டு போயிட்டான்டா. நீ போடு. தாமரை என் தம்பி துறை சொன்ன மாதிரி தண்ணியில கூட மலரும், தமிழன் கண்ணீர்ல ஒரு நாளும் மலராது. ஐயா மோடி அவர்களே 8 முறை ஓடி வந்திருக்கேன், இன்னொரு 18 முறை கூட ஓடிவாங்க. எங்க ஊர்ல சொல்லுவான், எங்க ஊர் தானே குன்னக்குடிக்கு நீ அன்னக்காவடி எடுத்தாலும் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நீ வெல்ல மாட்டா. வெல்வதற்கு மான தமிழ் பிள்ளைகள் விட மாட்டான். பெரியார் பேரை சொல்ல வேணா, உனக்கு சொரிஞ்சு சுகமா இருக்குல்ல விட்டு விடுவான். பிரபாகரன் பிள்ளைகள் இருக்கிற வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சிகளுக்கு இடம் இல்லை. அது காங்கிரஸ், பாரதிய ஜனதா. நீ எதுக்கு எனக்கு? எதுக்கு? என் மொழி செத்து போச்சு, வருந்துவியா? 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த என் அன்னை தாய்மொழி சிதைந்து அழிந்து விட்டான், வருந்துவியா? செத்து போன சமஸ்கிருத மொழியை உன் அதிகாரம் உயிர்ப்பிக்க துடிக்கிறது. செத்துக்கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை கைப்பற்ற தமிழ் தேசிய பிள்ளைகள் துடிக்கிறோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. எங்கள் தாத்தா தேவனையப்பாவானார். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற தமிழ் தேசியர்கள் அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எங்களுக்கென்ற அரசியல் இல்லை, அதிகாரம் இல்லை. என் தலைவனின் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவன் பிள்ளைகள் அரசியலால் அறிவாயுதம் ஏந்தி வென்று முடிக்க இந்த களத்திலே நிற்கிறோம். அதே நோக்கம்தான். எங்கள் முன்னவன் வேலேந்தி பாய்ந்தான் முருக பெரும்பாட்டன், அவன் பின்னவன் அரசேந்திரன் அருண்மொழி சோழன் வாளும் வேலுமேந்தி பாய்ந்தார்கள். அவர்கள் பின்னவன் எங்கள் தலைவன் பிரபாகரன் துப்பாக்கி தூக்கி பாய்ந்தான். அவன் பிள்ளைகள் நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்திலே பாய்கிறோம். காலம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை எங்களுக்கு கையளித்தது உலகத்தீரே. எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. என் மொழி மீட்சியுற வேண்டும், என் இனம் எழுச்சியுற வேண்டும், என் நிலத்தின் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், மணல் வளம், கடல் வளம் எல்லாம் காக்கப்பட வேண்டும். ஏன்? எதிர்கால என் பிள்ளைகளுக்கு அதை தாரை வார்த்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பான நிலமாக என் தாய் நிலம் இருக்க வேண்டும். குடிக்க நீர், படிக்க கல்வி, பார்க்க வேலை, எரிக்க மின்சாரம், பயணிக்க சரியான பாதை, பசி என்ற சொல்லில்லாது வறுமை ஏழ்மை ஒளிந்த நிலம் என் தாய் நிலம் என்று மாற்ற துடிக்கிறோம். என் மக்களிடத்திலே இருகை ஏந்தி நிற்பது வாக்குக்காக மட்டுமல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகள் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கைக்காக. ஓட்டு கேட்டு நிற்கிற பிள்ளைகள் அல்ல, என் நாட்டின் உரிமையை மீட்க கேட்கிற பிள்ளைகள், வந்து நிற்கிற பிள்ளைகள். என் அருமை சொந்தங்கள், எங்களை பாருங்கள், எங்கிருந்து வருகிறோம் என்று பாருங்கள். எங்கிருந்து தான் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்த பிள்ளைகள் இன்னைக்கு முன்னால் வந்து நிற்கிறோம். ஏன்? இதெல்லாம் மாறாதா? இந்த துயரம் தீராதா? இந்த கர்மம் ஒழியாதா? இந்த கொடுமை சாகாதா என்று புலம்பிக் கொண்டிருந்த என் மக்களிடத்திலே இருந்து இந்த அழுகை, புலம்பல், அரட்டல், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம். எங்கள் தலைவன் என் இனத்திற்கு வேண்டியது விடுதலை.
அதற்கு விலை என் தலையே ஆனாலும் சிக்கல் இல்லை என்று நின்றான். அதேதான் எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கற்பித்தார்கள், எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான். நீ சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. ஏன் கூட்டணி வைக்கவில்லை? அதுதான் காரணம். சரணடைந்து வசதியாக கோடிகளை பெற்று சீட்டுகளை பெற்று வென்று பதவியில் இருந்து வாழ்வதை விட சமரசம் இல்லாமல் சண்டை செய்து சாவது மேலானது. 3 கூட்டம் பூரா அயோக்கிய திருட்டு கூட்டம். ஒருத்தனை எதிர்கொள்ள முடியல. பிரபாகரன் பிள்ளை ஒத்தையா நிக்கிறேன், நீ மொத்த பேரும். கபாலி படத்தில் ஐயா ரஜினிகாந்த் சொல்லுவால, ஒத்தையில நிக்கிறேன், ஒத்தையா வர்றியா மொத்தமா வர்றியான்னு. நீ என்னைக்கு ஒத்தையா வர போற? ஹீரோடா. பயந்து வில்லன் தான் 100 பேரை கூட்டிட்டு வந்து ஒருத்தனை ஒரு அடி விழுந்தோன்னே அவனை 5-6 பேர் அடிச்சோன்னே அப்புறம் கடைசியா வழி இல்லாம மோதிச்சாகிறது. நான் மெயின் ரெவடியோட முதலாளு. அல்லக்கை இல்லக்கை இந்த எடுபடி ஸ்ட்ரைட்டா மோடி தான். எதுக்கு அண்ணாமலை வாப்பா. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அவன் சீரியஸாக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஓரமா போய் விளையாடுங்கப்பா, நீங்க சண்டை விட்டுருப்பாங்க. அது மாதிரி தம்பி அது ஓரமா போய் விளையாடுப்பா. நீ என்ன ஊராங்கட்சியில் இருந்துட்டு ஓங்கி ஓங்கி பேசிட்டு இருக்கிறாங்கப்பா. மோடி நிழல் இல்லைன்னா நீ கறி செத்து போயிடுவேன். என்ன தேவை பேசிட்டு இருக்கிறது? அதை அழித்து விடுவேன், இதை ஒழித்து விடுவேன். தம்பி உன்னை மாதிரி பேசணும்லாம் ரொம்ப பேர் அந்த கட்சியும் பார்த்துருக்கு, நாடும் பார்த்துருக்கு. எடப்பாடி கட்சியை அனுப்பேன்ற அவராது அந்த ஐயா அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அவர் இருக்கிறவரே இருப்பார். நீ எவ்வளவு நாள் இருப்ப அவங்க கட்சியில்? இது ஏன் கட்சி? நான் வடிவமைச்ச கொடி, நான் வகுத்த கொள்கை, என் ரத்தம் வேர்வையா ஓடுது பார்த்தியா, அதை சிந்தி நான் வளர்த்த கொடி. என் பேச்சு இது என் பேச்சு இல்லை, என் மூச்சு. என் மூச்சை பேச்சாக்கி நான் உருவாக்கிய உணர்வு சூடு பற்றி எரிக்கிறது தமிழர் நாடு. அது தெரியாம நீ என்னைய அழிச்சு பெறுவேன். என்ன உன் வீட்டு சோகத்தில் எழுதுன எழுத்து நினைச்சுக்க, என்னைய எழுத்து நினைச்சுக்கிட்டியா? தம்பி தீபத்தில் எரியிற விளக்கு நெருப்புன்னு நினைக்காது, ஊதி எனக்கு காட்டு தீ பற்றி எரியுங்க. வாய்க்கு வந்ததை பேசிட்டால. நீ பெரிய கொம்பன், என் சின்னத்தை தூக்காம என்னோட நின்று மோதி இருக்கணும்டா. நீங்க எல்லாரும் அவன் சின்னத்துல போட்டிடுறீங்க. என்னை விட்டு புதுசா தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்ன மைக்கு சரா குடுத்திலடா, இந்த மைக்கை ஒட்டிருக்கியாடா? அதுல அந்த எந்திரத்துல இந்த மைக்கை வச்சிருக்க, கீழே 5-6 பொத்தானை வச்சு சீப்பு மாதிரி ஆக்கி வச்சுட்டேன். அவ்வளவு பயப்படுறீங்க நீங்க. எனக்கு என்ன? எடுத்து விடுறா சட்ட கலர் எடுத்து விடுறா கத்தா ரெக்கைய தூக்குடா. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி பிக்காளி. உங்களையெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவனாடா நான். திருட்டு கூட்டம், சாராயம் விற்கிறது, ஊழல் லஞ்சம் செய்கிறது, என் மலையை மணலை வெட்டி திங்கிறது, பால் குடிச்ச ஆத்தா மாற கரியா பார்க்கிற காவாளி பயல்களா, பால் ஊட்டும் பூமி தாயின் மலை மார்பை அறுத்து மணலா விற்கிறவனுக்கு என்னடா இந்த நாட்டில் யோக்கியது? சொல்றான்டா மார்ட்டின் லூதர் கிங், உன் வளத்தை ஒருத்தன் சுரண்டி திங்கிறதுக்கு அனுமதிப்பானால் அப்படிப்பட்ட தலைவன் உனக்கு கிடைத்தால் அது சாபக்கேடுறாங்கிறான். சூழியலின் தாய் வங்காரி மாத்தாய் சொல்றா, உலகம் எங்கும் போர் வள சுரண்டலுக்காக தாண்டா நடந்திருக்குங்கிற. படிச்சு பார். நைஜீரியாவில ஒரு போராட்டக்காரன் நம்மள மாதிரி கென் செரபெவான் நீத்தேன் எடுத்து நிலமங்கும் கருப்பாக மண் கையை ஒட்டி காட்டுறார். என்னரும் மக்களே வாருங்கள், நம் பூமி தாயை காப்பாற்றணும், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்லவும் இடமில்லைங்கிற. அதேதான் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்றேன். பாருங்கள் என்ன பாடுபடுத்துறான். பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படி ஆலிவர் கம்பர் எழுதினது சின்ன புத்தகம் தான், 19-20 பக்கம் தான் இருக்கும். படி, தயவு செய்து படி. அதுல அவன் சொல்றான், ஆலிவர் கம்பர் அவன் உளவாளி. அவன் எப்படி சொல்றான், நாங்க வரும்போது அரபு நாடுகளுக்குள்ள வந்தோம், அரபு நாட்டை பிடிப்பதல்ல எங்கள் நோக்கம், அந்த வளத்தை சுரண்டுவது கொள்ளையடிப்பதான் எங்கள் நோக்கம். அந்த மக்களை எங்களால் வெல்லவே முடியவில்லை. ஏன்? நபி பெருமான் மீது அவர்கள் வைத்திருந்த பிடிப்பு பற்று எங்களால் அவர்களை மாற்றவே முடியவில்லை. அப்ப என்ன பண்ணா, 5000 பேர் இஸ்லாமாவே மாறிட்டான். எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க வள சுரண்டலுக்கு.
நீ ஒரு அயோக்கிய போய் திருட்டு போய் மண்ணல்னா ஒரு மலையை நொறுக்குனா போய் அடிக்கலாம், தடுக்கலாம். அரசே அள்ளுதடா, அரசே அள்ளுதே மணல்ல. நீ ஒரு கேள்வி கேளு, எதுக்காக மலை மணலுக்கு வந்தா? ஆத்து மணல் என்னாச்சு? ஒரு கேள்வியை போடுறா. 32 ஆறுகள் மணல் எங்கே வித்து தின்னாச்சு. என்ன 2100 ஆண்டா? 1/4 நூற்றாண்டு கூட கிடக்கல, ஆத்து மணலை காலி பண்ணிட்டான். அப்ப நம்ம மணல்ல எம் சாண்ட் மலையை நொறுக்குடாங்கிறான். ஆத்தா மாறை அறுத்து கறி சமைச்சு சாப்பிடுற காவாலி கூட்டமடா இது. இதுக்காக நீ ஓட்ட போட்டு நிக்க போறடா? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற படிப்பறிவில்லையா உனக்கு? இல்லையா? ஒரு நாடு பெறுகிற மலையின் வளம் என்பதே அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது என்று உயிரியல் அறிவியல் உனக்கு போதிக்கலையா? இது கற்கலையா? நீ கற்கலையா? சரி விடு, இதுல கருத்து என்ன? ஐயா ஸ்டாலின், அருமை தம்பி உதயநிதி, நேர்மை நேர்வழியும் ஐயா அண்ணாமலை, ஊழல் லஞ்சமற்ற உத்தமர், ஓட்டுக்கு அவர் தான் 3000 கொடுக்குறாராம். எங்களை 9:50 வந்து காவல்துறை நிற்குது, அவன் 11:30 ரோட்டில் ஓட்டு கட்டு போயிட்டு அப்படி போலீஸ். அவர் செஞ்ச பணி என்னம்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அக்யூஸ்டையும் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியில் பூரா ரவுடி, திருட்டு பைய, சாராயம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அப்படி. இப்போ அவர் காசு கொடுக்குறவன் யார் தெரியுமா? கோயம்புத்தூரில் வேலை செய்கிறது மண்ணலி விற்றவன், மலையை குழஞ்சவன், கிரஷர் வச்சிருந்தவன், அவ்வளோ பேர் இங்கே வா எனக்கு வேலை செய்ய காசு விடுன்னு கூட்டி போயிட்டு அப்படி. அவங்க பல பேர் பாரதிய ஜனதாவில் மந்திரி கணக்கிலே போட்டிகிட்டு இருக்காங்க தெரியுமில்ல உங்களுக்கு? இப்போ எங்கள் மாமா நயினார் நாகேந்திரன் இந்த பாடுபடுத்துறது எதுக்கு தெரியுமில்ல? சீனியர்னு அவருக்கு ஒரு மந்திரியை கொடுத்துட்டா நமக்கெல்லாம் போயிருமில்ல. இவன் தான் இந்த 4 கோடி போகுதுன்னு பிடிக்கிறது சொல்கிறது இவர் தான், எஃப்ஐஆர் போட சொல்கிறது இவர் தான். இவங்க தான் எப்படி இருக்கு பாருங்க.